இன்னொரு முத்தாய்ப்பான சம்பவம், நிகிதா அவர்கள் பேர் சொன்னவொன்னே அது என்ன சம்பவம், காவலாளி அஜித் குமார் லாக்அப்ல என்ன நடந்தது அப்படின்றலாம் சரி. இப்ப அவங்க தான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கியிருக்காங்க. கேஸ் ஒண்ணுமே இல்லை, டிஸ்மிஸ் ஆயிருக்கு. செய்தியாளர்களை சந்தித்து தியாகி போல அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தது, என்னென்ன வழக்குகள் இருந்தது, அவருடைய பின்புலம் என்ன, எதுவுமே நமக்கு வெளியில வரல. கடைசியில அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இறந்து போனவருக்கான நீதி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. மகாபாரதத்தெல்லாம் கோட் பண்ணி எப்படி பீஷ்மர் அம்புட்படுக்கையில படுத்திருந்தாரு, அது மாதிரி 8 மாசங்கள் அபிமன்யு எப்படி ஒரு சுழல்குள்ள போய் மாட்டிக்கிட்டு திருப்பி வர முடியாம கஷ்டப்பட்டாரு. அப்பா, அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் திருடன் வந்து இப்படிதான் சார் பேசுவான். ஆனா அது வந்து வேற மாதிரி அது ஃபேப்ரிகேட் ஆகுது, இட் இஸ் லீகலி பவுண்டுன்னு மாறுது அப்படின்னா உஷாராங்க சார். அந்த நிமிஷம் அவங்களுக்குள்ள அது அலர்ட் போயிட்டு எனக்கு இதுல டவுட்டா இருக்குன்னு சும்மா இருக்கிற நகையெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க தெரியுமா. இது நடக்கும், இது நடந்திருக்கு. ஆக சிபிஐ வந்து கூட ஒரு நகையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த அம்மா வெளியில வந்து சொல்லுது அப்படின்னா அது என்னன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, திமுக அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு பிளே பண்ணுது, ஏன் இப்படி இந்த அம்மாவை கவர் பண்றதுக்கு பிளே பண்ணணும். அது போக இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய குற்ற பின்னணிகள் இருக்கு, எத்தனையோ கேஸுகள் இருக்கு, 3 போலீஸ் ஸ்டேஷன் இந்த அம்மா மேல கேஸ் இருக்கு. அதெல்லாம் மீறி இந்த அம்மாவை ஏன் இவ்வளவு தூரம் காப்பாற்றணும் வைக்கணும்ன்றதெல்லாம் வந்து யார் அந்த சாருக்கு. அப்புறம் இது ஒரு பெரிய ட்விஸ்ட் சார். நான் இந்த கேஸை இழுத்து கொண்டு போனேங்க, இந்த கேஸை பத்தி நம்ம பேசணும் அவசியம் இருக்காது அப்படின்னு இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள அது எவ்வளவு தைரியமா க்ளோஸ் பண்றாங்க. அந்த அம்மா மேல தவறு இல்லை, அந்த அம்மா வெளியில வந்து இல்ல, அந்த அம்மா அவர் இறந்துட்டாரு, இந்த நகை இனிமே எனக்கு போடணும்ன்ற அவசியம் இல்ல. அப்பா, அதாவது உலகத்திலே அன்னை தெரசாக்கு அப்புறம் ஒரு பொம்பளை இருந்தாங்க இந்த அம்மா தான் அப்படின்ற அளவுக்கு பேசி சொன்ன மாதிரிதான். பால் பொங்கு பச்சை தண்ணி எப்படி நகை காணாம போனதுன்னா கிடைக்கும் நகை தான் மேட்டருக்குள்ளே இல்லையா. ஏதோ ஈகோ பிரச்சனை, நீ அவனை கொண்டுட்டு நகையை காணும் அதை காணும் இதை காணும் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு இருந்தேன்னு அப்புறம் அவ்வளவுதான்.